ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது உருளைக்கிழங்கு சிக்கன் குருமா. எங்கள் சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் ஒரு 50 கிராம் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துருக்கேன். 3 ஏலக்காய், 5 கிராம்பு, 3 பட்டை இதில் சேர்த்துக்கலாம். 5 வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன். 3 தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன். 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்துருக்கேன். இப்போ நம்ம வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் இப்போ நம்ம 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். கூடவே பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ புதினா கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ க்ளீன் பண்ணி வச்சிருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி உருளைக்கிழங்கு சிக்கன் குருமா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. உண்மையாகவே ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மஞ்சள் தூளை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் 3 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்திருக்கேன் கலருக்காக. அது 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன். தனியாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் இப்போ நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம இதை மூடி வச்சிடலாம். உருளைக்கிழங்கும் சிக்கனும் கொஞ்சம் நல்லா வேகட்டும். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் 3 தேங்காய் பத்தை, 10 முந்திரி, கொஞ்சமாக கசகசை, கொஞ்சமாக சோம்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி நல்லா கலரி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் விழுதை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம இதில் முந்திரி, கசகசை, சோம்பு இதெல்லாம் சேர்த்து அரைச்சதால கொஞ்சம் நல்லா வாசனையாகவும் சூப்பராகவும் இருக்கும். நீங்களும் ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம இதை அப்படியே மூடி வச்சிடலாம். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி கலரி விட்டுடலாம். சூப்பரான உருளைக்கிழங்கு சிக்கன் குருமா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம ஐகான் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு புது ரெசிபியில சந்திக்கலாம். பை பை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.